வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் பாலா. அப்புறம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். உங்களோட நன்றி. டிவைன் மேஜிக் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி. கன்டினியூஸா வந்து சூப்பரா அஸ்ட்ராலஜி சம்மந்தமா நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ம். ரொம்ப எளிமையாவும் இருக்கு. நானே நெறைய வீடியோ பார்த்து எனக்கே என்னடா இவ்ளோ சிம்பிளா இருக்கே அஸ்ட்ராலஜி அப்படின்ற ம். மாரி ஒரு விஷயம் இருக்கு மேடம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வந்து இந்த 12 ராசிகளுக்கான ஆமா. விஷயங்கள்லாம் ஃப்ளவர் சொன்னீங்க. மெடிசின்ஸ் போட்டிருந்தேன். அது மாரிலாம் போட்டுருங்க. மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார கொண்டாடுறோம், சுப்ரீம் ஸ்டார கொண்டாடுறோம். இது மாரி கண்டிப்பா. எல்லாரையும் மத்தவங்கள கொண்டாடுறோம். பட் ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த கண்டிப்பா. ஸ்டார் வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுல வச்சு ஏதாவது கண்டிப்பா இருக்கு. பெனிஃபிட் இருக்கா? ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. நம்மளுடைய ஸ்டார் வந்து இப்போ ஒரு அஸ்வினினா முதல் நட்சத்திரம் இல்லையா? ஸோ அஸ்வினி முதல் நட்சத்திரம். அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஸோ அவங்க நட்சத்திரத்து அன்னைக்கு நான் ஸ்க்ரீன்ல 27 நட்சத்திரமும் ஆர்டரா தெரியும். அத பார்த்துக்கலாம். ரொம்ப ஜாதகமே, ஜோசியமே தெரியாதவன்ற கூட ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் இதுல. ஸோ அஸ்வினி வந்து முதல் நட்சத்திரம். ஸோ அதுக்கு 27 நட்சத்திரங்களும் முதல் அஸ்வினினா, அவங்களுக்கு 27 வந்து லாஸ்ட் நட்சத்திரம் ரேவதி. ஸோ அப்போ வந்துட்டு அந்த அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல ப்ளஷரும் இருக்கும், அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அத புரிஞ்சுக்கிட்டு, அந்த நாள்ல அவங்க கோயிலுக்கு போறது, மைண்ட வந்து காமா வச்சுக்கிறது, அன்னதானம் பண்றது, ரொம்ப பொலைட்டா மத்தவங்கள்ட்ட பிஹேவ் பண்றது. ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்தா, அத அப்படியே அவங்களே ஈஸியா அத வந்து ப்ளஷரா மாத்திடலாம். ஸோ அது பண்ணலாம். அவங்களோட முதல் முந்தின நட்சத்திரம் 27. அந்த நட்சத்திரத்துல குருமார்கள பார்க்கறது, வீட்லயே அம்மா, அப்பா இருக்காங்க, ஏதோ ஊர்ல இருக்காங்கன்னா, அன்னைக்கு அந்த நாள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்புறம் குருமார்களுடைய இப்ப ராகவேந்திரரோட டிவோட்டின்னா அந்த மடத்துக்கு போலாம். பாபா அந்த மாரி குருமார்கள போய் பார்க்கறது அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அவங்களுடைய பிரேயர்ஸ் அன்னைக்கு அந்த சூட்சுமம் தெரிஞ்சு அன்னைக்கு வச்சுக்கலாம். பர்ட்டிகுலர் குரு கிட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போலாம். இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் தெரியாம ஜோசியம் இதனால பெரிய குழப்பம். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம். மேடம் இது வந்து நம்பிக்கை இல்லன்றது விட மேடம், நம்பிக்கையான தெரியல. ஆளுங்க நமக்கு ஆ கிடைக்க தெரியல, மாட்றாங்கன்றது தான். தெரியல. மேடம் இப்போ 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 உங்களுக்கு இப்போ நீங்க என்ன ஸ்டாரு? இப்ப நீங்க எப்படி உங்கள கால்குலேட் பண்ணுவீங்க? அத பத்தி சொல்லுங்க மேடம். நான் வந்துட்டு தனுஷு மூலம். ம். ஸோ எனக்கு வந்துட்டு 27 கேட்டை. ம். ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரத்து அன்னைக்கும் நான் கோயிலுக்கு போயிடுவேன். முதல் நாளே போயிடுவேன். என்னோட குரு பாபா கோயிலுக்கு போயிடுவேன். அர்ச்சனை பண்ணுவேன், அன்னதானம் பண்ணுவேன். ஸோ அதோட தாக்கம் அப்படியே குறைஞ்சிடும். என்னோட இதுக்கு வந்துட்டு ஒரு கொய்யாப்பழம் தானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஜென்ம நட்சத்திரத்தில அத நெறைய வாங்கி ஒரு 2 கிலோ, 3 கிலோ வாங்கி கிளினிக்ல வச்சு வரவங்களுக்கெல்லாம் குடுப்பேன். ஸோ இது சின்ன எளிய பரிகாரம் தான் நமக்கு வந்து அவ்ளோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். ஓகே. இதுல 27 நட்சத்திரம் இருக்கு மேடம். இப்ப நீங்க மூலம்னு சொல்லிட்டீங்க. அப்ப கேட்ட 27 ஆமா. அப்படின்றது வந்து ஒரு அது வணங்கும் நிலை ஆமா. அப்படின்றீங்க. வணங்கும் நிலை. 27னாலே நமக்கு வணங்கும் நிலை. அன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஹேப்பியா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியவே தெரியாது. மறந்திருப்போம் சில டைம். இன்னைக்கு என்ன ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இன்னைக்கு வந்து எதேர்ச்சையா வந்து ஒரு குரு சம்மந்தப்பட்டதோ, இல்ல உங்க ரொம்ப நீங்க மதிக்கிற ஒரு குருவ கூட இன்னைக்கு மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ சொல்லிக் குடுத்துருப்பாங்க. யோகாவோ ஏதோ. அவங்கள திடீர்னு எதேர்ச்சையா பார்த்திருப்பீங்க. நீங்க ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய 27 நட்சத்திரம் அன்னைக்கு. இப்போ அப்படி நீங்க சொல்லும்போது மேடம், இப்ப நம்ம ம். ஒரு நல்ல காரியம் ஒண்ணு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நெனைப்போம். பட் ஆனா ம். எது நமக்குன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது மேடம்? நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த நட்சத்திரம். ம். இப்போ அஸ்வினின்னா அடுத்தது பரணி. பரணியில வந்துட்டு அஸ்வினிக்காரவங்க 2வது நட்சத்திரம். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்கள ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு நமக்கு வந்து பணவரவு இருக்கும். ம். எப்பயோ கடன் குடுத்துருப்போம். அவன் அன்னைக்கு தேடிட்டு வந்து நம்மள குடுப்பான். ஸோ ம். இது 2வது நட்சத்திரம் நம்மளுக்கு வந்துட்டு பணவரவை குடுக்குற ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ சரி பணம் வரவு இப்ப சக்சஸ் இன்னைக்கு பண்ணா ஒரு காரியம் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணான்னா அதுக்கு ஏதாச்சும் நட்சத்திரம். நம்மளுடைய 13வது நட்சத்திரம். அப்ப 13 இப்ப அஸ்வினின்னா எனக்கு அஸ்வினிலேருந்து 13 நீங்க அத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியும். ம். இப்ப என்னோட இதுக்கு எனக்கு மூலம்னா எனக்கு இது ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணரோடது. ஸோ அன்னைக்கு தான் நான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பேன். ம். ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது அது எனக்கு ஆமா. அந்த ஓகே. ஸ்டார். ஸோ அந்த மேடம் ஸ்டார நான் வந்து அன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மேடம் இப்போ ம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கேலண்டர்ல வந்து பார்த்தோம்னா, சந்திராஷ்டமம்னு ஒண்ணு வருது. ஆ அப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரே நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, 3, 3 ஸ்டார்ஸ்லாம் வந்து கண்டிப்பா. வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேட்டை, ம். அதே இதில வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது மூலம் அப்படின்ற மாரிலாம் காமிக்குது. சரி. அப்ப நிஜமா சந்திராஷ்டமம்னா என்ன? 17 நமக்கு வந்துட்டு 1 நம்ம 1லேருந்து நம்ம கால்குலேட் 17வது நட்சத்திரம் எல்லாருக்குமே அவங்கவங்க நட்சத்திரம். ம். இப்ப கேட்டையா இருக்கவங்க கேட்டையில இப்ப நீங்க கேட்டையா? ம். அடிக்கடி கேட்டையா சொல்றீங்க. நீங்க கேட்டை நட்சத்திரமா? ஆமா 100% கேட்டேன். கேட்டையில இருந்து அப்போ உங்களுக்கு 17வது நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 10 ஜோதிடர் பூசம்னு சொல்லியிருக்காரா? நெனைக்கிறேன் மேடம். அப்போ அந்த பூசத்து அன்னைக்கு நீங்க வந்துட்டு ஏதாவது வம்பு பூசமான்னு தெரியல. சும்மா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இத 27 நட்சத்திரமும் தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாரும் தான் உலகத்துல பொறக்குறோம், வாழுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு சிலரால மட்டும் தான் பெரிய சாதனை எல்லாம் பண்ண முடியும்னா, அந்த ஜாதகம், அந்த நட்சத்திரம், அந்த பொறந்த பாதம், அந்த நாழிகை எல்லாமே அதுல கால்குலேட் ஆகும்.
ஸோ இது சின்ன சின்ன சூட்சுமங்கள் தான். இது வந்து ஒரு பெரிய கடல். இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போய் நான் என் குருஜி பாரதி ராஜா சார்கிட்ட முக்கியமான விஷயங்கள் எனக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த 27 நட்சத்திரம் இயக்குனாலே நமக்கு வந்துட்டு எது நமக்கு தேவை இதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே போகும்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு இந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நீங்கள் 17வது நட்சத்திரம் உங்களுக்கு எதுவோ அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது வம்பு இன்னைக்கு ஏதோ ஒரு டாபிக் வருதுன்னா நீங்கள் அமைதியாகிடணும். முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருக்கணும். இப்போ அந்த காலங்கள்லாம் சொல்கிறாங்க அப்பையிலேருந்து ஒரு பெரிய அகலமான ஒரு இந்த ஃப்ளவர்ஸ் போட்டு வைப்பாங்க இல்லையா பாட்டு, அது மாதிரி இதில் முகத்தை பார்த்துட்டு அந்த தண்ணியை கலைச்சிடுவாங்களாம். ஸோ இப்போ ரொம்ப பெரிய ஜோதிடர்கள்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்து செல்ஃபியாக எடுத்து நீங்கள் டெலீட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அதுவும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வம்பு பேசுகிற மாதிரி நம்மளுடைய வாய் வார்த்தைகளை விடுற மாதிரி தான் அங்கே ஜாகிரதையாக நம்மளுடைய வார்த்தைகளில் வந்து நம்ம குறைச்சிக்கணும். இல்லைன்னா மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமப்பா யார்கிட்டையும் நான் பேசலை, நாளைக்கு பேசிக்கலாம். ஏதாவது வந்தாலும் ஏதாவது உங்களை கூப்பிடுறாங்க உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுங்கன்ட்டு நீங்கள் அதுலேருந்து அழகாக எஸ்கேப் ஆனால் நான் நாளைக்கு பேசலாமா இதை பற்றி, இன்றைக்கி பிஸியாக இருக்கேன், ஒரு வேலை இருக்குது, இப்படி நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா செல்ஃபி அதுக்கு பதிலாக நம்ம முகத்தையும் நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி இப்போ நம்ம ஃபோட்டோவை நம்ம கிழிச்சு போட மாட்டோம் சரிங்களா. பிம்பம் அதில் விழுந்துச்சுன்னா அதை கலைச்சிடுறோம் நம்ம. இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஃபோட்டோ, இப்போ செல்ஃபி எப்போ வேணால் எடுத்துக்கலாம், நம்ம எடுத்து அதை டெலீட் பண்ணிடலாம். அப்போ இது வந்து நமக்கான ஒரு கால்குலேஷன் மேடம். நம்ம நாள் இப்படி நடத்திக்கிறது. அப்போ நிறைய நமக்கு நட்பு வட்டம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கு. அப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதுக்கு ஸ்டார்ஸ் எதை சப்போர்ட் பண்ணுவோம்? கண்டிப்பாக பண்ண. யாராவது உங்களை தேடிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட 19 நட்சத்திரம் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் வேணால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் சும்மா கேட்டுக்கோங்க. அவங்க யார் வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே நான் ஒரு கிறிஸ்துவ நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அவரோட டேட் ஆஃப் பர்த் அதை வாங்கி நீங்கள் போட்டு பாருங்களேன், பிறந்த டைமு எந்த ஊரில் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு சாதக தாரையாக தான் அவர் வருவார். வள்ளியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட 19 நட்சத்திரமாக இருக்கும் அது. இதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட கர்மாவை கழிக்க வந்தது உங்களோட 10வது நட்சத்திரம். அப்படி பார்த்தோம்னா ஜோடியாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 1 அப்புறம் 1லேருந்து ஆமாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே ஆகட்டும், இல்லை யாருக்கிட்ட ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கமோ கொஞ்ச நாள் பழகிட்டு பின்னால் ஒரு பெரிய சண்டையோட ஒரு மனஸ்தாபம் வந்துடுது. இதுக்கு எல்லாமே இதுக்கு கூட ஒரு கண்டிப்பாக. அப்போ அவரோட நட்சத்திரம் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளன்னா அவர் நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் ஆகாத நட்சத்திரமாக வரும். இப்போ ஒரு மேஷம்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு திருவோணம், அவிட்டம் இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு விபத்து தாரை அந்த மாதிரி இதில் வரும். அந்த நாள்லலாம் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரம். அன்றைக்கெல்லாம் ஏதாவது டாபிக் வந்துச்சுன்னா வாயே திறக்கக்கூடாது, அமைதியாக போயிடணும், 2 நாள் கழிச்சு பேசிக்கலான்னு. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா வாய் பேசாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வந்து கிரகங்கள் வந்து அந்தந்த நட்சத்திரம் வந்து நமக்கு ரொம்ப ஆகலை, விபத்து ஒரு அஸ்வின் நட்சத்திரம் எடுத்துப்போமே, அவங்க கிருத்திகையில் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி என்னோட குருஜி சொல்கிறார். ஸோ அப்போ விபத்து தர அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். நம்ம வந்து விபத்துனாலே அந்த மாதிரி விபத்துன்னு நம்ம இமேஜின்லாம் பண்ணக்கூடாது. எதேச்சும் நம்ம பார்க்காத ஒருத்தவங்க திடீர்னு நம்ம ஹைவேஸில் போகிறோம், எங்கேயோ நிறுத்திட்டு ஏதோ காஃபி டீ ஏதோ அங்கே ரொம்ப நாளாக பார்க்காத ஒருத்தரை பார்த்துருக்கலாம். அது ஒரு சந்தோஷமான இன்ப அதிர்ச்சி தானே. அதை வந்துட்டு நம்ம என்ன சொன்னேன், இது ஆக்சிடென்டலாக அவரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் மேடம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் நமக்கு ஃபேவர்ன்றீங்க, 2வது நட்சத்திரம் நமக்கு ஃபேவர்ன்றீங்க, 13வது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான. அப்போ அதே மாதிரி 17 நட்சத்திரம் சந்திராஷ்டமம் அதுக்கான. அப்போனா ஒவ்வொரு நாள் ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் நம்ம இருக்கு. பட் அதுலேருந்து எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? நம்ம ஒன்றும் இல்லை, இந்த 27 நட்சத்திரம் நான் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும், அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. எதுக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல. ஒரு நாளைக்கு உட்காந்துட்டோன்னா ஃபோனில் மொபைலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பார்க்குறேன்னு நமக்கே தெரியாது. மொபைலில் உட்காந்துட்டு நான் ஃபோன் பண்ணதே நான் பார்க்கலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நாளைக்கு என்ன நட்சத்திரம் அந்த ஆப்லாம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மித்ரா கேலண்டர் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு என்ன, இப்போ நம்ம 10 நாள் கழிச்சு நம்ம நட்சத்திரம் வருது ஜென்ம நட்சத்திரம்னா அதுக்கு முதல் நாள் வந்துட்டு நமக்கு 27வது நட்சத்திரம், 27 முடிஞ்சு தான் மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 27 வருதா அன்னைக்கு நம்ம குருவை போய் பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸாக கூட இருக்கலாம், அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பிளெஸ்ஸிங், சார் எனக்கு இன்னைக்கு 27வது நட்சத்திரம் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தோணிச்சு வந்தோன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அவங்க மனசார உங்களை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்தே உங்களுக்கு வந்துட்டு அந்த நாள் அடுத்த நாள் உங்களுக்கு அதுவே ஒரு கொஞ்ச நாளைக்கு அது ஒரு ஸ்வீட் மெமரிஸாகவும் இந்த பிளெஸ்ஸிங் வந்து உங்களை நல்ல பூஸ்டிங்காக கொடுக்கும். அப்புறம் அடுத்த நாள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் தானம்லாம் நிறைய தானம் நிறைய எல்லாம் நம்மளால் என்ன முடியுது அது கொடுக்கலாம். ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு ஒரு கடலை மிட்டாய் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது ஆத்மார்த்தமாக கொடுக்கணும், அதுதான் தானம். ஓகே சரிங்களா. நீங்கள் எதோ கோயிலுக்கு போகிற அன்னைக்கு மெயினாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறீங்கன்னா தானம் கொடுத்துட்டே கோயிலுக்கு போயிடுங்க. ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு வாங்கிக்கோங்க.
இல்லை வீட்டிலேயே செஞ்சு எடுத்துக்கோங்க. போகும்போதே வழியில் கொடுத்துட்டு போயிடுங்க. கொடுத்துட்டு போய் சாமி பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இது மாதிரி சின்னதாக இது நம்மளோட 27 நட்சத்திரம் நமக்கு வந்துட்டு சாதக தாரையும் இருக்கும், நமக்கு விபத்து தாரை, நமக்கு ஆகாததா, அதாவது ரொம்ப ஒரு சிலதெல்லாம் பயங்கர டஃப்பாக இருக்கும். நாங்கள் அதில் சார் சொல்லுவார், எங்கள் குருஜி வந்து அந்த ஒரு சில நட்சத்திரத்தில் நீங்கள் சைனே பண்ணக்கூடாது எதுலையுமே. அப்படி இருந்தால் ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டுக்கோங்க. அந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் பணம் போச்சுன்னா திரும்ப வரவே வராதுங்க. ஸோ இதெல்லாம் எளிய பரிகாரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது வந்து 27 நட்சத்திரங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனக்கு அந்த கட்டம் அது இதெல்லாம் பெருசாக தெரியாதுன்றவங்க கூட இதில் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே கிளாஸஸ் நடக்குது, ஓகே ஓகே சூப்பர். அதுவும் வந்து அட்டன் பண்ணலாம். ஆத்ம ஜோதிடர் திரு பாரதி ராஜா அவர்களின் அடிப்படை சுய ஜோதிட ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வடபழனி 33 மேற்கு சிவன் கோயில் தெரு, சென்னை 26 கமலா திரையரங்கம் அருகே. மதிய உணவுடன். பயிற்சி கட்டணம் 1111 ரூபாய். திறமை இருந்தும் மற்றவரை போல் ஏன் வெற்றி பெற முடிவதில்லை? ஏன் எல்லா முயற்சியும் வெற்றியை நோக்கி சென்றடைவதில்லை? நமது ராசி நட்சத்திரப்படி நமக்கானது விதிக்கப்பட்டது என்ன? குலதெய்வ வழிபாட்டின் மகத்துவம், இஷ்ட தெய்வத்திடம் இருந்து வரத்தை எப்படி பெறுவது, இது போன்ற சூட்சுமங்களை ஒரு நாளில் அற்புதமாக நமக்கு கற்பிக்க திரு பாரதி ராஜா அவர்கள் காத்திருக்கிறார்கள். முன்பதிவு செய்க. ஓகே மேடம். மேடம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது, நம்மளோட கண்டிப்பா அதுதான் பட்ஸ்டாரை மெயினாக வச்சு எப்படி வேணும். பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் வியூவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் உடனே எல்லாத்தையும் கிராப் பண்ண முடியாது. உங்களுக்கான டவுட்ஸு, உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தம், உங்களோட பட்ஸ்டார் சம்மந்தம் ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பா மேடமோட நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அவங்ககிட்டயும் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேடம் மெயினாக பல வீடியோஸில் சொல்கிறது என்னன்னா, பயத்தை விடுங்க, நம்ம தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான். கண்டிப்பாக மேடம் ரொம்ப பயனுள்ள விஷயம் வந்து கொடுத்துருக்கீங்க. அது இல்லாமல் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் கண்டிப்பா சந்திக்கும் மேடம். கண்டிப்பா. வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேடம். நன்றி.